ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2024ஆம் ஆண்டுடைய புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஆண்டு பிறக்குது இல்லையா, 2024ஆம் ஆண்டு, அந்த டைமில் உங்கள் ராசிப்படி கிரகங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதாவது இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரத்தில் பிறக்குது. திதி பஞ்சமி திதி, கௌளவ கரணத்தில் பிறக்குதுங்க. உங்களுடைய ராசி அமைப்படி ராசியிலேயே கேது இருக்காரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதன், 4ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்குது. 6ஆம் இடத்துல சனியும், 7ஆம் இடத்துல ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும் இருக்குது. இதுதான் வருஷம் பிறக்கக்கூடிய அன்னைக்கு கிரகங்களுடைய பொசிஷனுங்க. இந்த 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்காது, சுமாராக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சந்திரன் கேதுவும் நல்லது கிடையாதுங்க. அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க நம்மளை அங்கீகரிக்கணும், மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அதை நீங்கள் இந்த வருஷம் எதிர்பார்க்காதீங்க. எப்போவுமே உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட்டை தடுக்க முடியாது. பட் ஆனால் அது இயல்பாக ஒரு விஷயந்தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, உங்களோட திறமை அது ஒரு இதில் நம்ம இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அன்லிமிட்டட் தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாதிக்கிற விஷயம் யாருக்காக? உங்களுடைய குடும்பத்துக்காக. ஸோ அப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான். ஸோ அப்போ நீங்கள் வேறு யாரையும், மற்றவங்க நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நீங்கள் விட்டுருங்க. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷன்ஸு வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் இந்த வருஷம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா, அமைதியாக இருக்கிறது, மூவ் ஆன் பண்ணி போகிறது, மெடிடேஷன் பண்ணுறது. என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கன்னி ராசியை பொறுத்தவரை நம்ம பொய் சொல்லக்கூடாது இல்லைங்களா. சந்திரன் கேது அவ்வளோ நல்லது இல்லை, சந்திரன் ராகு அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருப்பீங்க. பட் ஆனால் வருவாங்க, எங்கேருந்தோ வருவாங்க, நம்மளை தேடி செஞ்சுட்டு போவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி லாங்குவேஜில் பேசக்கூடாது. பட் என்னென்னா, சந்திரன் கேது அவ்வளோ ஒரு பேடான காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். அது இந்த வருஷம் வருது. அதுவும் யாருக்காவது கேதுவோடைய புத்தியோ இல்லை ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, விநாயகரை பிடிச்சிக்கோங்க. அவர் ஒருத்தர் தான் உங்களை காப்பாற்றுவார். கணபதி தான் உங்களை காப்பாற்றுவார். அதாவது யமகண்ட நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தீபம் போடணும், அவரை பிரார்த்தனை பண்ணணும். விநாயகரை ரொம்ப டீப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக அவரை வணங்குறீங்களோ, அவரை சரணாகதி அடைகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக போயிடும். அதாவது நீங்கள் பெரிய யோகம் இருக்குது, நிறைய உங்களுக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத காட்டிலும், இந்த வருஷம் நீங்கள் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டாலே அது உங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி சேலஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கன்னி ராசிக்கு பொதுவாக ஃபஸ்ட்டு நீங்கள் எதை விரும்புவீங்க அப்படின்னா, தொழில், நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம், இதை தான். ஏன்னா அது இல்லைனாலே அது கவலையாயிரும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் இல்லை அப்படின்னா தான் மிகப்பெரிய கவலையாவாங்க. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பணம் அப்படிங்கிறதுக்கு பெருசாக உங்களுக்கு பிரச்சனை வராது. தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குருவும் உங்களுக்கு 9ல் வரப்போகிறாரு. இதில் மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா, இந்த கேது உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை இல்லை. ஆனால் ஏப்ரலுக்கு மேலே குரு பார்வை வந்துடுது. ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்துக்கு வந்துடுது. அந்த 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார், 5ஆம் பார்வை உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்போ இந்த கேதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள், தடைகள், மன இறுக்கம் எல்லாத்தையுமே குருவோடைய பார்வையினால சரி பண்ணிடுவார். ஒரு வருஷத்துக்கு அந்த குரு பார்வை இருக்குது. அதனால கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தான் கன்னிராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அந்த குரு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. நீங்கள் உங்களுடைய தொழிலில், உங்களுடைய கெரியரில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. 7ல் ராகு வந்திருக்காரு, புதுசாக பார்ட்னர் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டில் இருந்து பார்ட்னர் அல்லது வெளி மாநிலத்திலிருந்து வருவாங்க. உங்களுடைய இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது என்ன, புது புது நபர்கள் அறிமுகமாகி அவங்க மூலியமா உங்களுடைய தொழிலை நீங்கள் பலவிதமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு
அபிவிருத்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க. வேலையில் இருக்கிறவங்க 6ஆம் இடத்துல சனி இருக்காரு, இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலையில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது முக்கியமாக அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, அதாவது ராகு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கமிஷன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு டெண்டர் இது பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று ஃபைல் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசையை தூண்டி விடுவாங்க. அதுதான் ராகுவோட வேலை. ஆசையை தூண்டுறது தான் ஃபஸ்ட்டு ராகுவோட வேலை. சனியோட வேலை அதை கப்புன்னு பிடிக்கிறது. அப்புறம் தேவையில்லாத அழுகிறது, மன இறுக்கம், கவலையெல்லாம் கேதுவோட வேலை. இது எல்லாமே கரெக்டான பொசிஷனில் இருக்குது. அதனால் நம்ம உஷாராக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உழைப்புக்கு நல்லா ப்ளஸ் பண்ணுவார். 6ஆம் இடத்துல நீங்கள் உழைப்பாளி அப்படின்னா கவலையே பட தேவையில்லை. அதாவது மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே பயப்பட தேவையில்லை எதை கண்டுமே. அது கடவுளாக இருந்தால் கூட சரிங்களா. சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. வேலையில் இருக்கவங்க நீங்கள் நல்ல உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டிங்கன்னா அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீருங்க. அதே மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னா குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்வையிடுறாரு சரிங்களா உங்களுடைய ராசிக்கு. அப்போ என்னென்னா படித்து முடிச்சுட்டு நீங்கள் அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிங்கனாலே நீங்கள் அதாவது பிளேஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரலுக்கு மேலே அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த டைம்லலாம் என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. சனியோடைய பார்வை இருக்கு 3ஆம் இடத்துக்கு, அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உறுதியாக உண்டு. வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இல்லைங்க. அப்போ இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல 4ஆம் அதிபதியோடைய திசாவோ புத்தியோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. உங்களோடது பிளான் பண்ணி பண்ணுங்க. ஆனா லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப லோன் கிடைக்கிறதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணீங்க, அது பிசினஸ்க்காக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, அது கிடைக்கும். அதே மாதிரி திருமண பிராப்தம் உண்டா அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசியில கேது வந்திருக்காரு. அப்போ திடீர் திருமணம், கலப்பு திருமணம், லவ் மேரேஜ், சீக்ரெட் மேரேஜ்னு சொல்லுவாங்களா, அதாவது பதிவு திருமணம், யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பெண் பிள்ளைகள், அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கண்ட்ரோலாக இருக்கணும். ராகு 7ஆம் இடத்துக்கு வரும்போது உங்கள் பொண்ணை நீங்கள் இப்போ ஏதாவது கண்டுச்சிங்க அப்படின்னா டக்குன்னு போய் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாக கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன புத்தி சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணாலே, அந்த வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் கரெக்ட் பண்ணாலும் அட்வைஸ் பண்ணி இது இப்படி தான் அப்படின்னு புரிய வச்சுட்டு அதை அப்படியே கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஆனாலும் ராகு 7ஆம் இடத்துல வந்திருக்கனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் குரு வேற என்ன செய்கிறாரு, 9ஆம் இடத்துக்கு வராரு. அதனால திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு. எதுக்காக நான் இந்த ராகு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா திடீர்னு லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. ராகு திசை ஓடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக உறுதியாக வரும். ஒரு சிலருக்குலாம் டைவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசிக்கு திருமண யோகம் அப்படிங்கன்னா 7ஆம் அதிபதி பாதக அதிபதியாக வராரு. ஸோ அதனால் திருமணத்தில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய இது என்னென்னலாம் நினைச்சாலும் அது நடக்காது. அப்பப்போ சண்டை வந்துட்டுருக்கும். ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அதிகமாக நடக்கும். அப்போ என்னென்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாதது இருக்கும். ஆனால் இந்த டைமில் ராகுவும் வருது, ராகு திசையும் ஒருத்தருக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா அமைதியாக போகிறது தான் நல்லது. ஃபஸ்ட்டே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்னு. ஏன்னா கேதுவும் உங்களுடைய ராசியில் இருக்கார். அப்போது மனநிலை பாதிப்புகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்க மூலியமாக மனநிலை பாதிப்புகள் வரும். மனநிலை பாதிப்புனா மென்டல் கிடையாது, மன இறுக்கம், டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கைக்குரியவங்கன்னா அது யாரா இருக்கணும், அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, சகோதரனா, சகோதரியா, இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி உறவுகளை தவிர்த்துட்டு இப்போதைக்கு எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போயிடாதீங்க. இந்த சிச்சுவேஷன்ஸில் இந்த 1.5 வருஷம் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது. 7 ராகு வரும்போது நமக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதோ இல்லை அறிமுகமாகவோ நமக்கு வெல்விஷர் அப்படிங்கிறவரோ நம்பக்கூடாது. நம்மளுடைய பிளட் ரிலேஷனை தவிர்த்து வேற யாரையும் நம்பக்கூடாது.
அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டு. எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதுலேருந்து நான் எப்படி நான் ஓவர் கம் ஆகி வரது அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்டே போய் தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஏன்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகள் தான் அதிகமானவங்க. ஆனால் அவங்களுடைய மனநிலை பாதிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. படிப்பு பொறுத்த வரைக்கும், அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா 4ஆம் இடம் அதிபதி வந்து என்னென்னா 9ஆம் இடத்துல இருக்கார். படிக்கக்கூடியவங்க வந்து முன்பை விட ஆர்வமாக இருக்கக்கூடியது, படிப்பில் ஆர்வம் இருக்கும், அதிகமாக படிக்கணும், நல்ல மார்க் வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாக சந்திரன் கேது அப்படிங்கும்போது என்ன டைவர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சந்திரன் கேது அப்படிங்கும்போது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான் போடுவீங்க, ஆனால் அந்த பிளானை மாற்றி விட்டுட்டு அப்படியே வந்து சோம்பேறித்தனமாவோ அல்லது வந்து வேற ஒரு செயல்லையோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொதுவாகவே கேது அப்படிங்கிறது ஞானம் தான். அப்போ வந்து என்னென்னா, அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த காமிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து கெட்டிக்காரத்தனமாக வந்து நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வெளியூர் பிரயாணமோ அல்லது வெளியில் போகிற மாதிரி இருந்தால், புது நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைச்சா அங்கே கவனமாக இருக்கணும். வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டில் உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது பேரண்ட்ஸ் கிட்டேயோ வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க போகலாம், வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாக் ஆயிடுவீங்க. அது பெரும் பிரச்சனையாகவும் இப்போல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் வருது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நான் வந்து உங்களைய பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, உங்களைய பயமுறுத்தி எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கவனமாக இருக்கணும், உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை நான் சொல்கிறேன். கவனமாக இருந்தால் வரும் முன்னே நம்ம என்ன செய்யலாம், காத்துக்கலாம் இல்லையா. வருமுன் காப்போம். எதுவுமே இந்த ஒரு வருஷம் நீங்கள் அவேர்னஸாக இருந்து தான் ஆகணும். அதே மாதிரி அந்த மே மாதம், அதாவது ஜூனில், மே டு ஜூன் வந்து ஒரு 15 நாள் ராகுவும் செவ்வாயும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சேருது. அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சந்திரன் கேது ஏற்கனவே இருக்கனால டிப்ரெஷன் இருக்குது. டிப்ரெஷன் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வண்டியே ஓட்டக்கூடாது. 100 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, ஒரு ஆட்டோவில் போயிடுங்க நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. பட் ஆனால் வந்து அந்த டைமில் வந்து என்னென்னா, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், 2 வீலரில் போகிறேன், காரில் போகிறேன்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் நீங்கள் தயவுசெய்து வண்டி ஓட்டாதீங்க. அது உங்களை மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்களையும் பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்கள் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அற்புதமான காலம். மற்ற எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான டைமு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு கேது தான் வந்து கலைத்துறைக்கு வந்து நல்ல ஒரு விஷயம். அது வந்து என்ன, உங்களை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும். ராகு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தும். இது 9ல் குரு இருக்குது. பாராட்டு புகழ்லாம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். திடீர்னு வந்து உங்களுக்கு விருதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் கலைத்துறை சம்மந்தப்பட்டனா அந்தந்த விருதுகள் வந்து பெரிய உயரிய விருதுகள் திடீர்னு வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறைக்கு இது சூப்பரான டைம், நல்லா சம்பாதிக்கக்கூடிய டைம். 7ல் ராகு வந்திருக்கு. தலைமையில் கூப்பிட்டு திடீர்னு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு நல்ல புகழ், நல்ல வாய்ப்புகள் வரும். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல டைமு. ராகு கேது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான இது. அதே மாதிரி கேதுனா இந்த டைமில் வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு உபாசனை எடுக்கிறது, நீண்ட தூர பிரயாணம் போகிறது, அதே மாதிரி குருநாதர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லது. குரு 9ல் வந்திருக்கனால ஒரு நல்ல குருமாரை தேடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு உபாசனை எடுங்க. இந்த உபாசனை வந்து இந்த காலத்தில் என்ன, ஆல்ரெடி உங்கள் ராசியில் வந்து கேது இருக்கனால உபாசனைகள் மந்திர சக்தியில் ஈஸியாக ஆகும். கேது தான் ஞானத்தை கொடுக்கறது. இந்த டைமில் நீங்கள் ஒரு ஆன்மீக தேடல், ஆன்மீக விஷயத்தில் இருந்தீங்க அப்படின்னா அதில் உயரிய நிலையை அடைய முடியுங்க. பொதுவாக இந்த 2024 பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் என்னென்னா, ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்காம மூவ் ஆன் பண்ணி போகிறது, அமைதியாக ஒரு விஷயத்தை கடக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த 2024 உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு தான்.
நீங்கள் இந்த 2024 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.